Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். டெல்லி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த 10 பேர் கொண்ட குழு அமைத்தது NIA. தாக்குதலுக்கு மேலும் 2 கார்களை வாங்கியதாகவும் தகவல். UPSC முதன்மை தேர்வில் கடந்த ஆண்டை காட்டிலும் அதிக அளவில் வெற்றி பெற்று தமிழக மாணவர்கள் அசத்தல். 155 பேர் தேர்ச்சி. கட்டுக்கடங்காமல் போன டெல்லி காற்று மாசு. கட்டுமான பணி, பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு கடும் கட்டுப்பாடு. அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், சேகர் பாபு உள்ளிட்டோர் வீடுகளுக்கு மிரட்டல். போலீசார் தீவிர சோதனை. கோடிகளில் சம்பாதித்தாலும் கடன் பிரச்சினை இன்னும் தீரவில்லை. நடிகர் விஜய் சேதுபதி பரபரப்பு பேச்சு. இனி விரிவான செய்திகள். டெல்லி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த 10 பேர் கொண்ட குழுவை NIA அமைத்திருக்கிறது. 12 பேர் உயிரிழப்புக்கு காரணமான டெல்லி தாக்குதல் சம்பவம் நாட்டையே உலுக்கி உள்ள நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 7 டாக்டர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் துருவி விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே காரை ஓட்டி வந்த உமர் சதி செயலுக்காக மேலும் 2 கார்களை வாங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கார்களை கண்டறிய போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிக்கியவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு தினம், தீபாவளி நாளில் பெரிய அளவில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. கைதான உமர் நபி மற்றும் உமர் முகமது ஆகியோர் செங்கோட்டையில் பலமுறை உளவு பார்த்ததாக சொல்லப்படும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் NIA அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் காற்று தர குறியீடு 428 புள்ளியை எட்டியுள்ளது. இது இந்த ஆண்டின் மோசமான மாசு நிலை என்று சொல்லப்படுகிறது. கடந்த 11 மாதங்களில் இல்லாத அளவு அதிக மாசு பதிவாகி இருப்பதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே டெல்லியில் 3 கட்டுப்பாடுகளை அமல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. கட்டுமானம் மற்றும் கட்டடங்களை இடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. BS3 பெட்ரோல் மற்றும் BS4 டீசல் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டுள்ளது. 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் ஹைபிரிட் முறையில் வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. UPSC முதன்மை தேர்வு முடிவுகள் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இம்முறையும் தமிழக மாணவர்கள் அதிக அளவு தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 2736 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் இந்த ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த 155 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். கடந்த ஆண்டில் தமிழகத்திலிருந்து 136 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாவேகாவை பார்த்து திமுக அஞ்சுவதாக விஜய் விமர்சித்திருக்கிறார். அதிக மமதையில் திமுக தமிழக வெற்றி கழகத்தை திட்டுவதையே முழுநேர வேலையாக வைத்திருக்கிறது என்றும் TVK என்ற பக்கா மாஸ் கட்சியை பார்த்து அஞ்சுகிறது என்றும் கூறியுள்ளார். அவதூறு திருவிழா நடத்துவதாக விமர்சித்துள்ள அவர், கொள்கைகளை மறந்துவிட்டு செயல்படும் திமுக 2026இல் மக்களால் தூக்கி எறியப்படும் என்றும் விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சிகள் பொய்யான புகார்களை கூறுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே பாதுகாப்பான நகரம் சென்னை, கோவைதான் என மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் கூறுவதாக தெரிவித்த அவர், பெண்கள் திமுக ஆட்சியில்தான் தைரியமாக புகார் தருகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் சமூக நலத்துறை மூலமாக நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். தமிழகத்தில் அமைச்சர்கள் வீடுகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. VIP வீடுகள் மற்றும் முக்கிய அலுவலகங்களுக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றன. போலீசாரின் தீவிர சோதனைக்கு பிறகு அவை வெறும் புரளி என தெரிய வந்திருக்கிறது. இதனிடையே அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், PK சேகர் பாபு ஆகியோரின் வீடுகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதேபோல பாடகி சின்மயின் வீட்டிற்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டது. தகவல் அறிந்ததும் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். கோடிகளில் சம்பாதித்தாலும் தனக்கும் கடன் பிரச்சினை இருப்பதாக நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்திருக்கிறார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தான் 1000 சம்பாதித்த போது அதற்கான கடன் இருந்ததாக குறிப்பிட்டார்.
லட்சத்தில் சம்பாதித்த போதும் அதற்கான கடன் இருந்ததாகவும் தற்போது கோடியில் சம்பாதித்தாலும் அதற்கேற்ற கடன் இருப்பதாக கூறிய விஜய் சேதுபதி அதனுடன் வாழ கற்றுக்கொண்டு விட்டதாக குறிப்பிட்டார். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.